வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ராமன் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். ராமன் பர்ச்சேஸ்ட் எ மோட்டார் கார் ஃப்ரம் த Bharathan, whose cash price is rupees 56,000 in 1193. Rupees 50,000 is paid on signing the contract, and the balance is to be paid in 3 equal installments of rupees 15,000 each. The rate of interest 5% per annum. Calculate the amount of interest included in each installments. இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஓவரால் பார்க்கணும். இப்போ கேஷ் ப்ரைஸ் 56,000 கொடுத்துருக்காங்க, டவுன் ஆர் சிங்கிங் கான்ட்ராக்ட் பேமெண்ட் 15,000 கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் 5%. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கணும்? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும், இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிள் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மூணுமே கொடுத்துருந்தா எப்படி டேபிள் கால்குலேட் பண்ணணும் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இப்போ அதை நம்ம மறுபடியும் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேபிள் பர்டிகுலர் எழுதிக்கோங்க. டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், கேஷ் ப்ரைஸ் பெய்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சம்மில் நமக்கு கேஷ் ப்ரைஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000. டோட்டல் கேஷ் ப்ரைஸ் வந்து 56,000. அப்போ நம்ம இங்கே கேஷ் ப்ரைஸ் முதல்ல எழுதுவோம் இல்லையா? கேஷ் ப்ரைஸ் 56,000. இதிலேருந்து எதை மைனஸ் பண்ணிடணும்? டவுன் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். டவுன் பேமெண்ட் அவங்க வந்து 15,000 பே பண்ணியிருக்காங்க. டவுன் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட், அதை உங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000 கழிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ கட்டணுமோ அதில் 15,000 கழிஞ்சிடும். அதனால் அது இன்ஸ்டால்மெண்ட்டில் எழுதணும், இன்ட்ரெஸ்ட் கிடையாது டவுன் பேமெண்ட்டுக்கு. அதை லாஸ்ட் அப்படியே கேஷ் ப்ரைஸில் 15,000 எழுதிக்கோங்க. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 41,000 கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போகிறீங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இங்கே வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் 15,000 15,000 50,000 கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸில் எழுதிக்கோங்க 15,000. இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். எதுக்கு கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இங்கே டவுன் பேமெண்ட் மைனஸ் பண்ணி 41,000 வந்திருக்கு இல்லையா? அந்த 41,000க்கு இன்ட்டு 5% கொடுத்துருக்காங்க. 41,000க்கு 5% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,050 rupees. 2,050 rupees. இப்போது இந்த 15,000லேருந்து 2,050 rupees மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். 12,950. ஓகேவா? இந்த 12,950 தான் என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் கொண்டு வந்து மைனஸ் பண்ணணும். 12,950. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து 28,050. இனிமேல் தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 15,000 தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் எதுக்கு கால்குலேட் பண்ணுவோன்னா, ஏற்கனவே நம்ம மைனஸ் பண்ணி இந்த 28,000 வச்சுருக்கோம் இல்லையா? இந்த 28,000க்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இன்ட்டு 5%, 28,050 rupees. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 1,402.5 அப்படின்னு வருது. ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 50 × 5/100. இப்போ இது பண்ணிங்கன்னா 5 2s are 10. 5 2s are 10 பார்த்திங்கன்னா 1,402.5. இப்போ இந்த 5 என்ன பண்ணலாம்? நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு நம்ம 1,403 rupees அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு 0.5 வந்து எரர், நீங்கள் வந்து அது மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி கேஷ் ப்ரைஸ் எழுதுங்க. 13,597. ஓகேவா? இப்போ இந்த 13,597 ஃபஸ்ட்டு காலத்தில் கொண்டு வந்து மைனஸ் பண்ணுங்கள். 13,597.
இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் 14,453. ஓகேவா? இப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000. ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் மூணுமே கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணாதீங்க, ஏன்னா எரர் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 15,000லேருந்து அப்படியே மைனஸ் 14,453, ஏன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே. அதனால் 547, இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 547. இப்போ 15,000லேருந்து 547 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு அப்படியே இங்கே வந்துடும், ஏன்னா அவ்வளோ பேமெண்ட்டும் நீங்கள் கொடுத்துட போகிறீங்கன்னு அர்த்தம். 14,453. ஓகேவா? இதே அமௌண்ட்டை இங்கே போட்டு நில் பண்ணிடணும், ஏன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடுவோம். இப்போது இன்ஸ்டால்மெண்ட்டை டோட்டல் பண்ணுங்கள். இன்ஸ்டால்மெண்ட்டு 4 இன்ஸ்டால்மெண்ட்டு 15, 15, 15னா 60,000 வரும். இன்ஸ்டால்மெண்ட்டில் எது ரெண்டு இன்க்ளூடட், இன்ட்ரெஸ்ட்டும் கேஷ் ப்ரைஸும். அப்போ இது ரெண்டுத்தினுடைய டோட்டலும் இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் ரைட். இப்போ இதனுடைய டோட்டல் கேஷ் ப்ரைஸ் தானே, டோட்டல் கேஷ் ப்ரைஸ் நமக்கு 56,000 அதான் வரும் இங்கே. இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட், தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 வருஷத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,000 கிடைக்கும். இப்போ 56,000 + 4,000 மொத்தம் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் 60,000. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மறுபடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.